வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்குது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 133.5 பக்கமாக ஓப்பன் ஆயிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 126 வரைக்கும் பையிங்க்கு சாதகமாக இருக்கும். கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் 129 வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது எதிர்பார்ப்பு. ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன சரிவுக்கு அப்புறம் மார்க்கெட் மறுபடியும் மேலே ஏற ஆரம்பித்தது. தொடர்ந்து ஏற்றத்தை காமிச்சு 136 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா 136 மறுபடியும் அதுக்கு மேலே நிற்க முடியல. இதே விஷயந்தான் அதுக்கு முன்னாடி நாள் நடந்திருக்கு. ஏப்ரல் 4ஆம் தேதி அதுக்கு மேலே நிற்க முடியாதனால கீழே வந்து க்ளோஸ் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து சரிவை சந்தித்து 132 உடைத்து அதிலிருந்தும் தொடர் சரிவை சந்தித்து 129 வரைக்கும் வந்துட்டு 130 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். முதல் பாதி பையிங்க்கு சாதகமாக இருந்திருந்தாலும் இரண்டாவது பாதி முழுக்க பையிங்க்கு சாதகமாகவே இல்லை. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 129 பக்கம் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க NYMEX மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் கொஞ்சம் இக்கட்டான இடத்துல தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போன வாரம் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 129 அப்படின்ற இந்த இடத்துலேருந்து பல முறை சப்போர்ட் எடுத்து மேலே போயிடுச்சு. அதால் போக முடியல மேலே. தொடர்ந்து 2 முறை மேலே போயிருந்தாலும் புதிய ஹை கிரியேட் பண்ண முயற்சி செஞ்சாலும் மறுபடியும் கீழே இதே இடத்துல வர்றது நமக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்குது. அதனால் என்ன பண்ணலாம், இன்றைக்கி ஓரளவு ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் ட்ரேட் பண்ணலாம். 132 வரைக்கும் செல் பண்ணிவிட்டு 133 ஸ்டாப் லாஸ் வச்சு பார்ப்போம். 132க்கு மேலே ப்ரைஸ் க்ளோசிங் வராத வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா மார்க்கெட் 132க்கு மேலே இன்னும் க்ளோசிங் வரலைன்னா மறுபடியும் அது கீழ் பார்த்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.